Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ டெக்ஸ்ட் புக் கணித மஞ்சரிலிருந்து சாப்டர் 7 ப்ராபபிலிட்டியோட எக்ஸசைஸ் நம்பர் 7.4 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Question number 1. There are two fruit baskets A and B. Basket A has 1 apple and 2 oranges அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 basket இருக்கு. ஸோ basket Aல வந்து என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆப்பிள் இருந்தது. ஸோ ஒரு ஆப்பிள், 2 ஆரஞ்சு இருந்தது, 2 ஆரஞ்சஸ் இருந்தது basket Aல. இது வந்து basket A. ஸோ அதே மாதிரி basket B has 1 banana and 1 mango அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ basket Bல 1 mango அப்புறம் 1 banana இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேங்கோவும் ஒரு பனானாவும் இருந்தது அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. இது basket A, இது வந்து basket B. ஓகே, இப்போ கொஸ்டின்ல you randomly pick one fruit from each basket. ரெண்டு basketல இருந்தும் ஒரு ஃப்ரூட் வந்து நம்ம ரேண்டமா எடுக்க போறோம். Let's start with basket A and then basket B நான் எழுதியிருக்கேன். முதல்ல ரெண்டு basketலயுமே ஒரு ஃப்ரூட் எடுக்க போறோம். முதல்ல basket Aல இருந்து ஒரு ஃப்ரூட், அதுக்கப்புறம் basket Bல இருந்து ஒரு ஃப்ரூட் நம்ம எடுக்கிறதா வச்சுக்கலாம். Draw a tree diagram showing all the possible pair of fruits அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பாசிபிலிட்டி வருமோ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு ட்ரீ டயக்ராம் வரைங்க. முதல்ல பேஸ்கெட் ஏல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஆப்பிளும் வரலாம், ஆரஞ்சும் வரலாம்ல. ஸோ அதான் முதல்ல எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. பேஸ்கெட் ஏல இருந்து நமக்கு வந்த ஃப்ரூட் வந்து ஆப்பிளாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அது வந்து ஆரஞ்சாவும் இருக்கலாம். இதோட ப்ராபபிலிட்டி என்னன்றதை எழுதிக்கோங்க. அப்பதான் ரிமைனிங் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பேஸ்கெட் ஏக்குள்ள டோட்டலா எத்தனை ஃப்ரூட் இருக்கு? ஒரு ஆப்பிளும் 2 ஆரஞ்சும் இருக்கு. அப்போ டோட்டல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 3 ஃப்ரூட் இதுக்குள்ள இருக்கு பேஸ்கெட் ஏக்குள்ள. இந்த 3 ஃப்ரூட்ல ஆப்பிள் வர்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு? ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஏன்னா அந்த பேஸ்கெட்ல ஒரு ஆப்பிள் தானே இருந்தது. அப்ப ஆப்பிள் செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/3. மொத்தம் 3ல 1 தான் ஆப்பிள். ஆரஞ்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? அந்த பேஸ்கெட்டுக்குள்ள எத்தனை ஆரஞ்சு இருக்கு? 2 ஆரஞ்சு இருக்குல்ல. அப்போ 3ல 2 ஆரஞ்சு இருக்கு. அப்போ ஆரஞ்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 2/3 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. சரி, முதல் பேஸ்கெட்டோட ப்ராபபிலிட்டி எழுதியாச்சு. அடுத்து எல்லாத்துலயும் ஒரு ரெண்டாவது பேஸ்கெட்ல இருந்து நம்ம ஃப்ரூட் எடுக்க போறோம். அது மேங்கோவாவும் இருக்கலாம், பனானாவாவும் இருக்கலாம். இந்த பேஸ்கெட்ல டோட்டலா எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கு? 2 ஃப்ரூட் தான் இருக்கு. ஏன்னா ஒரு மேங்கோ இருந்தது, ஒரு பனானா தான் இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் எடுத்துட்டு ரெண்டாவது பேஸ்கெட்ல இந்த ஃப்ரூட் வந்து மேங்கோவாவும் இருந்திருக்கலாம், பனானாவாவும் இருந்திருக்கலாம். ஸோ மேங்கோவும் எழுதணும், பனானாவும் எழுதணும். ஸோ மேங்கோ, பனானா. ஸோ அதே மாதிரி இங்கே ஆரஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த பேஸ்கெட்ல இருந்து ஒரு ஃப்ரூட் எடுக்கும்போது அவங்களுக்கு மேங்கோவும் கிடைச்சிருக்கலாம், பனானாவும் கிடைச்சிருக்கலாம். சரியா? இதுல மேங்கோ வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? இந்த ரெண்டாவது பேஸ்கெட்ல மொத்தமே 2 ஃப்ரூட் தான் இருந்தது. இதுல 1 தான் மேங்கோ. அப்ப மேங்கோ செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2. பனானா செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/2 தான். ரெண்டாவது செகண்ட் பேஸ்கெட்னாலே மேங்கோ செலக்ட் ஆகிறதுக்கு 1/2, பனானா செலக்ட் ஆகிறதுக்கு 1/2. இதான் உங்களோட ப்ராபபிலிட்டி. ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரீ டயக்ராம். இது இந்த ப்ராபபிலிட்டி இங்கே டெஃபினட்டா போட்டு தான் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த நேம் எழுதினா கூட போதும். ஆனால் இது இருந்தால் உங்களுக்கு பின்னாடி இருக்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரீ டயக்ராம் வரைஞ்சாச்சு. கீழே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, லிஸ்ட் த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் இதான் ட்ரீ டயக்ராம். இதுல இருந்து நம்ம இவங்களோட சாம்பிள் ஸ்பேஸை லிஸ்ட் பண்ண போறோம். இந்த ட்ரீ டயக்ராம்ல முதல்ல இங்கே ஆப்பிள் வந்ததுக்கு அப்புறம் மேங்கோ கூட கனெக்ட் ஆகுது, ஆப்பிள் வந்து பனானா கூடவே கனெக்ட் ஆகுது. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கமா மேங்கோ, அடுத்து ஆப்பிள் கமா பனானான்னு எழுதணும். ரெண்டாவது பேஸ்கெட்ல இருந்து பனானா வந்திருக்கலாம். முதல் பேஸ்கெட்ல இருந்து ஆரஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மேங்கோ வந்திருக்கலாம், இல்ல ஆரஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பனானா கூட வந்திருக்கலாம். ஸோ அதையும் எழுதணும். முதல் பேஸ்கெட்ல இருந்து ஆரஞ்சு, ரெண்டாவது பேஸ்கெட்ல இருந்து மேங்கோ. முதல் பேஸ்கெட்ல இருந்து ஆரஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பி பேஸ்கெட்ல இருந்து அவங்களுக்கு பனானா கூட கிடைச்சிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த ட்ரீ டயக்ராம்ல நமக்கு அதுதான் தெரியுது. ஆப்பிள் மேங்கோ, ஆப்பிள் பனானா, ஆரஞ்சு மேங்கோ, ஆரஞ்சு பனானா. ஸோ இது எழுதியாச்சு. லிஸ்ட் த சாம்பிள் ஸ்பேஸ் பண்ணியாச்சு. தேர்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் 1 ஆப்பிள் அண்ட் 1 பனானா? ஸோ ஒரு ஆப்பிள் முதல்ல செலக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு பனானா செலக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/3, அதுக்கப்புறம் பனானா செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/2. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாதான் அந்த ஆப்பிளும் பனானாவும் செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் 1 ஆப்பிள் அண்ட் 1 பனானா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் செலக்ட் ஆயிருக்கு. இது எப்படி ட்ரேஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு ஆப்பிள் செலக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பனானா செலக்ட் ஆயிருக்கு, இங்கே பனானா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்பிள் செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இந்த பனானா செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் எடுத்து மல்டிபிள் பண்ணால் இந்த பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிடும்.
So 1/3 multiple by 1/2. So 1 ones are 1, 3 twos are 6. 1/6 அப்படின்னு எழுதணும். இப்போ ஆரஞ்சும் மேங்கோவும் கேட்டாங்கன்னா ஆரஞ்சுக்கு 2/3 எடுத்து மேங்கோக்கு 1/2 கூட தான் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். Let us say that you have a box containing 3 red pen, 4 black pen and 2 green pen அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள 3 red color pen, 4 black color pen and 2 green color pens இருக்கு. You pick a pen without looking from the box and put it back. Then your friend does the same அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம ஒரு பெண்ணை பார்க்காம எடுக்கிறோம் ரேண்டமா. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு திருப்பி நம்ம ஃப்ரெண்ட் எடுக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கா இந்த நம்பர் இந்த பிளாக் பென், ரெட் பென், கிரீன்லாம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சம் போட்டா ஈஸியா இருக்கும் நமக்கு. டோட்டலா இந்த பாக்ஸுக்குள்ள இருக்க டோட்டல் பென்ஸ் என்னன்னு முதல்ல பார்க்கணும். இதை ஆட் பண்ணா 9 வருது. அப்ப அந்த பாக்ஸ்ல டோட்டலா 9 பென்ஸ் இருந்தாங்க. அப்ப வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் கலர் பென்? ரெட் பென் வர்றதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது ரெட் 3 இருக்கு. டோட்டல் பென்ஸ் என்னது 9. அப்ப 3/9. அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ பிளாக் கலர் பென். ஸோ பிளாக் பென் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 பிளாக் இருக்கு அவுட் ஆஃப் 9. ஸோ 4/9. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரீன் பென் எத்தனை அப்படின்னு கேட்டோம்னா கிரீன் கலர் பென் எத்தனை இருக்கு பாக்ஸ்குள்ள 2 இருக்கு அவுட் ஆஃப் 9. 2/9. இதுதான் பேசிக் ப்ராபபிலிட்டி அந்த கலர் டிஃப்ரெண்ட் கலர் பென் செலக்ட் ஆகிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஆல் த பாசிபிள் அவுட்கம் ஆஃப் த பென் கலர்ஸ்? இதுதான் பென் கலர்ஸோட டைரக்ட் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேட்டிருக்காங்க. கேன் யூ ட்ரா எ ட்ரீ டயக்ராம் ரெப்ரசென்டிங் த பாசிபிள் அவுட்கம்ஸ்? இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ்க்கு ஒரு ட்ரீ டயக்ராம் வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நீங்க எடுக்கணும், அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் எடுக்கணும். அந்த நீங்க எடுத்த பென் அந்த பாக்ஸ்குள்ளே திருப்பி போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போய் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் யூ ஆர் செலக்டிங் எ பென். நம்ம எடுக்கிற பென் வந்து ரெட்டா இருந்திருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கிற பென் வந்து பிளாக் கலரா இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்கிற பென் வந்து கிரீன் கலர்ல கூட இருந்திருக்கலாம். ஸோ இதுல வந்து 3 இருக்கு. இதுல ரெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/9, பிளாக் வர்றதுக்கு 4/9, கிரீன் வர்றதுக்கு 2/9. ஸோ இதை நம்ம எடுத்துட்டோம் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த பெண்ணை பாக்ஸில் போட்டு ஃப்ரெண்டு வந்து எடுக்கிறாங்க. நம்ம ரெட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு எடுத்தாங்கன்னா ஃப்ரெண்டுக்கும் இந்த 3 கலரும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்களும் வந்து ரெட்டு செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பிளாக் செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கிரீன் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம பிளாக் எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு செலக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் கூட ரெட் வந்திருக்கலாம், பிளாக் வரலாம், இல்லைன்னா கிரீன் கலர் வந்திருக்கலாம். அடுத்து நம்ம கிரீன் எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு செலக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா 3 சாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ரெட் வந்திருக்கலாம், பிளாக் வரலாம், இல்லைன்னா கிரீன் கூட கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் பேசிக் ப்ராபபிலிட்டி. முதல்ல நம்ம செலக்ட் பண்ணோம், நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த 3 கலர்ல எது வேணாலும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இதே நம்பர் தான். ரெட்டுக்கு ப்ராபபிலிட்டி என்னது 3/9. அப்ப எங்கெல்லாம் ரெட் வருதோ அங்கெல்லாம் என்னதான் எழுதணும் 3/9 தான் எழுதணும். ஸோ எங்கெல்லாம் ரெட் கலர் வருதோ அங்கெல்லாம் 3/9 தான். அதே மாதிரி பிளாக் வந்து 4/9. எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்க எல்லாருக்கும் 4/9. ஏன்னா அந்த பெண்ணை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஃப்ரெண்டை செலக்ட் பண்ண சொன்னோம். இது மாதிரி கிரீன் எல்லாமே 2/9. இங்கேயும் கிரீனுக்கு 2/9, இங்கேயும் கிரீனுக்கு 2/9, இங்கேயும் கிரீனுக்கு 2/9. ஸோ இது வந்து பேசிக்கா ட்ரீ டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ட்ரீ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு எல்லா அவுட்கம்ஸ்க்கும். அடுத்து கேட்டிருக்காங்க, கேன் யூ யூஸ் அ ட்ரீ டயக்ராம் டு கெஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் பிக் பென்ஸ் ஆஃப் த சேம் கலர்? நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேம் கலர்ல பென் செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றத இந்த ட்ரீ டயக்ராம்ல இருந்து காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராம்ல இருந்து செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். 2 பேருக்கும் சேம் கலர் வரணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம செலக்ட் பண்ணது ரெட்டா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணதும் ரெட்டா இருக்கணும். இல்ல நம்ம பிளாக் செலக்ட் பண்ணியிருந்தா ஃப்ரெண்டும் பிளாக் செலக்ட் பண்ணிருக்கணும். கிரீன்னா கிரீன் செலக்ட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரெட் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி 3/9. ஃப்ரெண்டுக்கு ரெட் வர்றதுக்கும் 3/9 தானே. அப்ப 3/9 மல்டிபிள் பை 3/9 பண்ணா 2 பேருக்கும் ரெட் கிடைக்கும் அப்படின்னு. பிளஸ் பிளாக் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி 4/9. ஃப்ரெண்டுக்கு 4 பிளாக் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் 4/9 தான். இப்போ 4/9 மல்டிபிள் பை 4/9 பிளஸ் கிரீனுக்கு 2/9 பாசிபிலிட்டி, இவங்களுக்கும் 2/9 தான். ஏன்னா அந்த பாலை திருப்பி பேக்ல போட்டதுக்கு அப்புறம் செலக்ட் பண்றதுனால அதே ப்ராபபிலிட்டியே வருது. மல்டிபிள் பண்றோம். மேல வந்து 3 3s are 9, கீழே 9 9s are 81. 4 4s are 16, கீழே 9 9s are 81. 2 2s are 4, கீழே வந்து 9 9s are 81. எல்லார்கிட்டையும்
ஸோ இந்த எல்லா ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணோம். எல்லாருக்கும் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரு 81 எடுத்துட்டு மேலே 9 + 16 + 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது 16ம் 4 ஆட் பண்ணால் 20, 29ம் 29/81 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்க ப்ராபபிலிட்டி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.